ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் கிரேவி. அதற்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் 3, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, பூண்டு, இஞ்சி, கடுகு, ஜீரகம், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, தேங்காய். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்ச வட்டி 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிறோம். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அது கூட நல்லா வதக்கிறோம். இப்போ சிறிதளவு கருவேப்பிலை அது கூட சேர்த்து வதக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற வரை மசாலா நல்லா வதக்கணும். வதங்கிய பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் அது கூட சேர்த்துக்கிறோம். முருங்கைக்காய் நல்லா வதக்கிய பிறகு இப்போ தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி முருங்கைக்காவை வேக வைக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் வேகட்டும். முருங்கைக்காய் வேகங்காட்டி நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த தேங்காய் விழுதை நம்ம முருங்கைக்காவோட சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து அதிக நேரம் குழம்பு கொதிக்க விட தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான முருங்கைக்காய் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.